கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. உங்களோட துறையில, நீங்க பார்க்குற வேலையில, நீங்க எப்பேற்பட்ட ஒரு ஜீனியஸ் அப்படின்னா, சர்வதேச அளவுல உங்கள கொண்டாடுறாங்க. ஒரு பெரிய லெவல்ல. ஆமா. அதாவது ரஷ்யா, பிரான்ஸ், எஜிப்து இப்படி உலகமெங்கும் இருந்து வந்த நடுவர்கள் எல்லாம் எழுந்து நின்னு கைதட்டி உங்கள அந்த துறையோட பெரிய ஜாம்பவான்களோட ஒப்பிட்டு பேசுறாங்க. கேட்கவே அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனா பாருங்க, விருதுகள், பாராட்டுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெளிச்சம் எல்லாம் அணைஞ்ச பிறகு நீங்க ஒரு சின்ன, ரொம்ப நெரிசலான ஒரு ஒற்றை அறைக்கு திரும்புறீங்க. அச்சச்சோ! அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற கவலை உங்கள வாட்டுது. இதை கேட்கவே ரொம்ப முரண்பாடா, ஏதோ ஒரு சினிமா கதை மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பா, நம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா இத ஒரு மனிதர் நிஜமாகவே வாழ்ந்திருக்காரு. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல வித்யார்த்தி சட்டர்ஜி எழுதின சுனில் முகர்ஜி இந்திய சினிமாவின் பாடப்படாத மேதை அப்படிங்கிற கட்டுரையை தான் அலசப்போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஆமா, 30 வருஷமா தன்னோட உடலால, கண்களால, குரலால இந்திய சினிமாவே மிரட்டிய ஒரு மகத்தான கலைஞன் எந்த இண்டஸ்ட்ரிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ அதே இண்டஸ்ட்ரியால எப்படி அனாதையா கைவிடப்பட்டார் அப்படிங்கறத தேடிதான் இன்னைக்கு நம்ம பயணிக்க போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். மிக சரியான தொடக்கம். இந்த தேடல் ஏன் இவ்ளோ முக்கியமானது அப்படின்னா, சினிமா அப்படிங்கிற ஒரு மாய உலகத்தோட பளபளப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இருண்ட, ரொம்ப ஈவு இரக்கமற்ற ஒரு இயந்திரத்தனத்தை இது அப்படியே தோல் உரிச்சு காட்டுது. அந்த இருண்ட பக்கம். ஆமா, சுனில் முகர்ஜி அப்படிங்கிற அந்த மாபெரும் கலைஞன் ஜாதவ்பூர்ல உள்ள ஒரு மருத்துவமனையில ஒரு சின்ன மூலையில யாருடைய கவனமும் இல்லாம தான் இறந்து போனாரு. முழு பெரிய சோகம் பாருங்க. 30 வருஷம் அவருடைய அசாத்தியமான திறமையை பயன்படுத்தி தங்களோட கலைப்படைப்புகளை செதுக்கி அதன் மூலமா லாபமும் பேரும் சம்பாதிச்ச சினிமா உலகத்தோட அந்த தளபதிகள் யாருமே அவருடைய இறுதி நாட்கள்ல அவர் பக்கத்துல இல்ல. ஒருத்தர் கூட இல்லையா? இல்ல. கட்டுரையாளர் வித்யார்த்தி சட்டர்ஜி ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, சபால்டன் அப்படின்னு. சபால்டன் அப்படின்னா? அதாவது எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு அடித்தட்டு காலாட்படை வீரன். சுனில் முகர்ஜி தன் வாழ்நாள் முழுக்க இந்த இண்டஸ்ட்ரியோட ஒரு காலாட்படை வீரனா மட்டுமே நடத்தப்பட்டார். ஒரு நிமிஷம், இங்க நான் உங்களை நிறுத்த விரும்புறேன். எனக்கு இது சுத்தமா புரியல. சொல்லுங்க. இப்போ சினிமா அப்படிங்கிறது பல கோடிகள் புழுங்குற ஒரு மிகப்பெரிய வியாபாரம் இல்லையா? அந்த வியாபாரத்துல திறமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சுனில் முகர்ஜி உண்மையிலே அவ்வளோ பெரிய ஜீனியஸ் அப்படின்னா அவரை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு எந்த தயாரிப்பாளரும் எந்த இயக்குனரும் ஏன் நினைக்கல? திறமை இருந்தா அது நிச்சயம் விற்கப்படும் அப்படிங்கறதான முதலாளித்துவத்தோட விதி. ஆமா, பொதுவா நாம அப்படிதான் நினைப்போம். அப்ப ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒத்து போகாத ஒரு முரட்டு சுபாவம் கொண்டவரா, இல்ல தன்னை எப்படி மார்க்கெட் செஞ்சுக்கிறதுன்னு தெரியாதவரா, ஏன் அவரை ஒதுக்குனாங்க? இது ரொம்ப நியாயமான கேள்வி. திறமை இருந்தா வெற்றி நிச்சயம் அப்படின்னு தான் நாம எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். ஆனா சினிமா இண்டஸ்ட்ரி இயங்குற விதம் அது கிடையாது. வேற எப்படி இயங்குது? ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது வெறும் கலை மட்டும் இல்ல, அது ஒரு பேக்கேஜ். ஒரு ஹீரோவுக்கு அப்படின்னு சில இலக்கணங்களை இந்த சமூகம் கட்டமைச்சு வச்சிருக்கு. ஓ, அந்த உயரம், நிறம் மாதிரி விஷயங்களா? எக்ஸாக்ட்லி. உயரம், நிறம், தோற்றம், இல்லனா குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கணும். சுனில் முகர்ஜி கிட்ட அந்த எந்த வணிக முத்திரைகளும் இல்ல. அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு மனிதர் மாதிரி தான் இருப்பாரு. அதனால அவர் ஹீரோவா பார்க்கல. ஆமா, அதனால இயக்குனர்கள் அவரை தங்கள் திரைப்படத்தை தாங்கி பிடிக்கிற ஒரு தூணா, அதாவது ஒரு ஹீரோவா பார்க்கவே இல்ல. மாறா, தங்கள் திரைக்கதையில எங்கெல்லாம் ஒரு கடினமான முடிச்சிருக்கோ அதை அவிழ்க்க பயன்படுற ஒரு ஸ்பெஷல் டூலா, ஒரு கருவியா மட்டுமே பார்த்தாங்க. ஆஹா, இதை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப அழகா பளபளப்பா இருக்கு. யூசர்ஸ் எல்லாரும் அந்த டிசைனை பார்த்து ஆஹா ஓஹோன்னு புகழ்றாங்க. ஆமா, வெளிய பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஆனா அந்த மொத்த சாஃப்ட்வேரும் கிராஷ் ஆகாம இயங்குறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத காம்ப்ளெக்ஸ் கோடு ஒன்னு அமைதியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். கரெக்ட். அந்த கோடு மட்டும் இல்லைன்னா மொத்த சிஸ்டமும் முடங்கிடும். ஆனா யாருமே அந்த கோடை பாராட்ட மாட்டாங்க. வேலை முடிஞ்ச உடனே இல்ல அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ஆன உடனே அந்த கோடை அப்படியே அழிச்சிடுவாங்க. அப்படித்தானே சுனிலையும் பயன்படுத்தியிருக்காங்க. மிக சிறப்பான ஒப்புமை. ரொம்ப சரியா சொன்னீங்க. பார்வையாளர்கள் திரையில ரசிக்கிற அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் தான் படத்தோட ஹீரோக்கள். ஆனா படத்தோட ஆன்மாவை தாங்கி பிடிக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத கோடு தான் சுனில் முகர்ஜி. இந்த முரண்பாட்டை நாம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் திரையுலகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நீம் அன்னபூர்ணா திரைப்படத்தை பத்தி நம்ம பேசியே ஆகணும். நீம் அன்னபூர்ணா இது புத்துதேவ் தாஸ் குப்தா இயக்கிய படம் தானே? இந்த படத்தோட மூலமா தான் பெரிய திரைக்கு வந்தாரு.
இதுல ப்ரோஜோ அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு கதாபாத்திரத்துல அவர் வாழ்ந்து காட்டினாரு. ஓ, அந்த படத்துக்கு அவருக்கு அவார்டு கூட கிடைச்சதுன்னு கட்டுரையில படிச்சேன். ஆமா, பெங்கால் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கத்தோட சிறந்த நடிகர் விருதும் அவருக்கு கிடைச்சது. ஆனா இந்த நீம் அன்னபூர்ணா படத்தை பத்தி கட்டுரையில படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்? ஒரு வறுமையான குடும்பத்தோட கதை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை, இதெல்லாம் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா? அதுல சுனிலோட நடிப்பு மட்டும் ஏன் அவ்ளோ பிரத்யேகமா ஒரு பெஞ்ச்மார்க்கா கொண்டாடப்படுது? அப்படி என்ன அவர் அந்த படத்துல செஞ்சுட்டாரு? அத தெரிஞ்சுக்கணும்னா அந்த படத்தோட வெறும் கதையை மட்டும் நம்ம பார்த்தா பத்தாது. அந்த காலகட்டத்தோட சமூக வரலாற்று பின்னணியை நம்ம கொஞ்சம் ஆழமா அலசணும். என்ன பின்னணி அது? இது 2ஆம் உலகப் போர் அப்புறம் 1943ஆம் ஆண்டு நடந்த அந்த கொடூரமான வங்காள பஞ்சத்துக்கு பிந்தைய காலகட்டம். வங்காளத்துல பத்ரலோக் அப்படின்னு ஒரு வகுப்பினர் உண்டு. பத்ரலோக் அப்படின்னா இவங்க சமூகத்துல ஒரு மரியாதைக்குரிய அந்தஸ்து கொண்ட நடுத்தர அல்லது உயர் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க. நல்ல கல்வி, சமூகத்துல ஒரு கௌரவம் அப்படின்னு வாழ்ந்தவங்க. ஓகே. ஆனா இந்த பஞ்சமும் பொருளாதார வீழ்ச்சியும் மொத்த விவசாய பொருளாதாரத்தையும் சிதைச்சிடுச்சு. இதனால கிராமங்கள்ல மரியாதையா வாழ்ந்த மக்கள் கொத்து கொத்தா அகதிகள் மாதிரி கொல்கத்தா போன்ற பெருநகரங்களை நோக்கி ஓடி வந்தாங்க. பிழைப்ப தேடி வந்திருக்காங்க. ஆமா, தங்களோட மொத்த சுயமரியாதையும் இழந்து ஒரு பிடி சோத்துக்காக தெருவுல நிக்க வேண்டிய அவலம் அவங்களுக்கு நேர்ந்தது. கொல்கத்தா அப்படிங்கிற அந்த பெருநகரம் இந்த விளிம்பு நிலை மக்களை எந்த இரக்கமும் இல்லாம ஒரு பிரம்மாண்டமான புல்டோசர் மாதிரி நசுக்கிடுச்சு. ஓ, அப்படின்ற அந்த ப்ரோஜோ கதாபாத்திரத்தோட வறுமை, இயலாமை அப்படிங்கிறது வெறும் நடிப்பு மட்டும் இல்ல, கொல்கத்தா நகரத்தோட ஒட்டுமொத்த வரலாற்று வலியையும் அந்த அகதிகளோட வேதனையையும் சுனில் தன் உடம்புலயே சுமந்து நடிச்சாரா? எக்ஸாக்ட்லி. ஒரு நடுத்தர வர்க்கத்து மனிதன் தன் கௌரவத்தை இழக்கும்போது அவனோட உடல் மொழியில ஏற்படுற அந்த ஒரு தயக்கம், ஒரு கூச்சம், அது அவர் திரையில கொண்டு வந்தாரா? சரியா பிடிச்சிங்க. இது வறுமைய வெறும் திரையில காட்டி பார்வையாளர்களை அழவச்சிர சாதாரண மெலோடிராமா படம் கிடையாது. அது அவர் கொஞ்சம் கூட ரொமான்டிசைஸ் பண்ணவே இல்ல. ஒரு மனிதன் அதுவரைக்கும் தனக்கு இருந்த அந்தஸ்தை இழந்து ஒரு பிடி சோத்துக்காக தன் கையை நீட்டும்போது அவனோட தோள்பட்டை எப்படி குறுகுது, அவனோட கண்கள்ல அந்த அவமானம் எப்படி நிழலாடுது அப்படிங்கறத சுனில் தன் உடல் மொழியால அப்படியே கடத்தினாரு. கேட்கும்போதே ஒரு மாதிரியா இருக்கு. சொல்லப்போனா அவர் அதுல நடிக்கல. அந்த வரலாற்று துயரத்தை ஒரு மெட்டஃபரா திரையில ஒரு குறியீடா நிறுத்தி வச்சாரு. அதனாலதான் பல தசாப்தங்கள் கடந்தும் அந்த நடிப்பு இன்னைக்கும் ஒரு பாடமா பார்க்கப்படுது. இவ்வளவு பெரிய வரலாற்று துயரத்தையே ஒரு சின்ன அசைவுல கொண்டு வர்ற ஒரு நடிகனுக்கு நீம் அன்னபூர்ணாவுக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கணும் இல்லையா? நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. கட்டுரையாளர் கூட பல படங்களை பட்டியலிடுறாரு. கௌதம் கோஷோட தகால் படத்துல மகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதுல அவர் அதிகம் பேச மாட்டாராம். கண்களாலும் முகத்தாலும் மட்டுமே பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ரொம்ப சைலண்டான ரோல் அது. அப்புறம் பாத்தீங்கன்னா கிருஹஜுத்தா படத்துல ஆக்ஷன் நிறைந்த ரவுடித்தனம் பண்ற கோல்கீப்பர் ஷீதல் தாஸ். இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஆக்ஷன் ரோல். கரெக்ட். அதே போல பார் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்துல தந்திரமான சம்கு அப்படிங்கிற கதாபாத்திரம், இப்படி அவர் தொட்டதெல்லாம் தங்கம். அவரை மலையாளத்தோட மாபெரும் லெஜண்ட் நடிகர் கோபியோட ஒப்பிடுறாங்க. அது ஒரு பெரிய அங்கீகாரம். அவர் வெறும் நடிகர் இல்ல, கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்கும் வியாக்கியான கர்த்தா அப்படின்னு கட்டுரையாளர் சொல்றாரு. ஆமா, அந்த வியாக்கியான கர்த்தா அப்படிங்கிற வார்த்தைய நம்ம ரொம்ப ஆழமா கவனிக்கணும். ஏன்னா நடித்தார் அப்படிங்கிறதுக்கும் வியாக்கியானம் செய்தார் அப்படிங்கிறதுக்கும் அடிப்படையில ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு நிமிஷம், எனக்கு இதுல கொஞ்சம் உடன்பாடு இல்ல. ஏன், என்னாச்சு? நடிப்பதற்கும் வியாக்கியானம் செய்வதற்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க முடியும்? ஒரு இயக்குனர் என்ன சொல்றாரோ அந்த கதாபாத்திரத்தோட தன்மை என்னவோ அதை கேமரா முன்னாடி அப்படியே வெளிப்படுத்துறது தானே ஒரு நல்ல நடிகனோட வேலை. இது என்ன வியாக்கியான கர்த்தா அப்படின்னு ஒரு புது வார்த்தை? அதுதான் இல்ல. ஒரு சாதாரண நடிகர் இயக்குனர் சொல்றத செய்வாரு, அழுனா அழுவாரு, கோவப்பட்டா கோவப்படுவாரு. ஆனா ஒரு வியாக்கியான கர்த்தா அப்படிங்கிறவர் அந்த பாத்திரத்தோட சமூக பின்னணி என்ன, அதோட உளவியல் சிக்கல்கள் என்ன அப்படிங்கறத உள்வாங்கி அந்த பாத்திரமாவே திரையில உருமாறி நிப்பாரு. ஓ, அந்த கேரக்டராவே மாறிடுவாரு. ஆமா, இயக்குனர் எழுத தவறிய நுண்ணிய விஷயங்களை கூட தன் உடல் மொழியால நிரப்புவாரு. இத நான் ஒரு உதாரணத்தோட விளக்குறேன். சொல்லுங்க. கட்டுரையாளர் பார் திரைப்படத்தை இதுக்கு மிக சிறந்த உதாரணமா காட்டுறாரு. அந்த படத்துல சம்கு அப்படிங்கிற கதாபாத்திரத்தோட வடிவமைப்பிலேயே இயக்குனருக்கு பல குழப்பங்கள் இருந்துச்சு. அப்படியா? ஆமா, அந்த கதாபாத்திரம் எதுக்கு அப்படி நடந்துக்குது அப்படின்னு திரைக்கதையில தெளிவான விளக்கமே இல்ல. அது ரொம்ப ரொம்ப பலவீனமா எழுதப்பட்ட ஒரு கேரக்டர். ஓஹோ, அப்படியென்றால் அந்த பலவீனமான கதாபாத்திரத்தை சுனில் எப்படி சமாளிச்சாரு?
அங்கதான் சுனில் ஒரு வியாக்கியான கர்த்தாவா மாறினாரு. தன் அசாத்தியமான நடிப்பால, அந்த தந்திரமான சிரிப்பால, தன்னுடைய தனித்துவமான உடல் அசைவுகளால அந்த திரைக்கதையோட ஓட்டைகளை அவர் அப்படியே மூடி மறைச்சிட்டாரு. வாவ். பார்வையாளர்களுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்ததா மாறிடுச்சு. அவர் இயக்குனரோட பலவீனத்தை தன் தோள்கள்ல சுமந்து காப்பாத்தினாரு. இது கேட்கும்போதே எனக்கு நிஜமாவே கோபம் வருது. அவர் இயக்குனர்களோட தவறுகளை எல்லாம் சரி செஞ்சு தன் உழைப்ப கொட்டியிருக்காரு. ஆமாம், மலையாள லெஜண்ட் கோபியோட ஒப்பிடுற அளவுக்கு அசாத்திய திறமை. எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுல புகுந்து விளையாடுற பன்முகத்தன்மை. ஆனா இதே சுனில் முகர்ஜி 1987ல கட்டுரையாளர் வித்யார்த்தி சட்டர்ஜிய தன் சின்ன ஒற்றை அறையில சந்திக்கிறாரு. ரொம்ப சோகமான சந்திப்பது. ஆமா, ஒரு சின்ன கட்டில்ல உட்கார்ந்துகிட்டு ரொம்ப விரக்தியோட ஒரு கேள்வியை கேட்கிறாரு. ஏன் என் நடிப்பு படங்கள்ல ஓரொரு காட்சிகளா சுருக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இண்டஸ்ட்ரி ஏன் இப்படிப்பட்ட ஒரு கலைஞனை முழுமையா பயன்படுத்திக்க தவறுச்சு? அதற்கான விடை ரொம்ப கசப்பானது. இயக்குனர்களுக்கு சுனிலோட இந்த திறமை ரொம்ப வசதியா போயிடுச்சு. வசதியா போயிடுச்சா? எப்படி? நீங்க முன்னாடி சொன்ன அந்த சாஃப்ட்வேர் கோட் உதாரணம் தான். எங்கெல்லாம் தங்களோட திரைக்கதையில ஒரு சிக்கல் இருக்கோ அதை சரி செய்ய ஒரு திறமையான கருவி தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் சுனில ஓரிரு காட்சிகளுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்க. இது ரொம்ப அநியாயம். ஆமா, அவரை மையமா வச்சு படம் எடுக்கிற தைரியமோ அல்லது பொறுமையோ அந்த அமைப்புக்கு இல்லவே இல்ல. அவர் ஒரு சிறந்த ட்ரபிள் ஷூட்டரா மட்டுமே பயன்படுத்தப்பட்டாரு. அவருக்கு இது தெரிஞ்சிருக்காதா? சுனிலுக்கு இந்த உண்மை நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதனாலதான் அந்த விரக்தி அவர் வார்த்தைகள்ல வெளிப்பட்டது. இது கேட்கறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு கலைஞனை அவனோட முழு திறமைக்கும் பயன்படுத்தாம வெறும் பழுது பார்க்கும் கருவியா பயன்படுத்துறது எவ்வளோ பெரிய துரோகம். கண்டிப்பா. சரி, திரைப்படங்கள்ல வாய்ப்புகள் சுருங்கத் தொடங்கினதும் சுனில் என்ன செஞ்சாரு? அவர் சின்ன திரை பக்கம், அதாவது தொலைக்காட்சி பக்கம் தன் கவனத்தை திருப்புறாரு. ஆமா, டிவி சீரியல்ஸ் பக்கம் போனாரு. சத்யஜித் ரேயோட மகன் சந்தீப் ரே இயக்கிய ஷோங் ஷோய், அப்புறம் தாரி நீர் பாஷா போதோல் போன்ற தொடர்கள்ல அவர் ரொம்ப சிறப்பா நடிக்கிறாரு. நல்ல வரவேற்பு கிடைச்சது அவருக்கு அங்க. ஆனா தொலைக்காட்சி உலகத்துல அவர் பெரிய வெற்றியை பெற்றாலும் அந்த ஊடகத்தை பத்தி அவர் சொன்ன ஒரு விமர்சனம் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. ஆமா, அவர் தொலைக்காட்சியை ஒருபோதும் முழுமையா ஏத்துக்கவே இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, தொலைக்காட்சி திரை நுட்பமான உணர்ச்சிகளை, அந்த ஸ்மால் ஃபைன் டச்சஸை வெளிப்படுத்த தவறிடுது, அது கலைஞனுக்கு உண்மையான சவாலோ திருப்தியோ தருவதில்லை அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. இது இத நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு பல வண்ணங்கள் நிறைந்த பிரம்மாண்டமான எண்ணெய் ஓவியத்தை, அதாவது ஆயில் பெயிண்டிங், அதுல 1000 நுணுக்கங்கள் இருக்கும். அத வெறும் கருப்பு வெள்ளை கோடுகளா சுருக்கி ஒரு சின்ன பேப்பர்ல வரையறது போல. தொலைக்காட்சி இருக்கா? சூப்பரான ஒப்பீடு இது. பெரிய திரையில ஒரு நடிகனோட கண்ணோட ஓரத்துல தெரியிற ஒரு சின்ன நடுக்கம் கூட பின்னாடில எந்த இசையும் இல்லாம பார்வையாளனை கடத்தும். ஆனா டிவி அப்படிங்கிற அந்த சின்ன பெட்டியில அந்த நுட்பம் காணாம போயிடுது. இதனாலதான் அவர் அதை வெறுத்தாரா? மிக சரியான பார்வை. நீங்க சொன்ன அந்த எண்ணெய் ஓவிய ஒப்புமை 100க்கு 100 பொருத்தம். ஒரு உண்மையான கலைஞன் நுட்பங்களை நம்பித்தான் உயிர் வாழ்றான். அவனுடைய கலை அப்படிங்கறதே அந்த சின்ன சின்ன அசைவுகள்ல, பார்வைகள்ல ஒளிஞ்சிருக்கு. அந்த நுட்பங்களை ஒரு ஊடகம் சிதைக்குது, இல்லனா அத உள்வாங்குற அளவுக்கு அந்த ஊடகத்தோட தரம் இல்ல அப்படின்னா அது கலையோட ஆன்மாவை சிதைப்பதா அர்த்தம். சுனில பொறுத்த வரைக்கும் தொலைக்காட்சி அப்படிங்கிறது கலையை நீர்த்து போகச் செய்யற ஒரு சாதனம். அது மட்டும் இல்ல, அவர் தொலைக்காட்சியை பத்தி ரொம்ப முக்கியமான, கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய ஒரு எச்சரிக்கையும் விடுத்தாரு. என்ன எச்சரிக்கை அது? இந்த தீங்கற்ற சின்ன பெட்டி எதிர்காலத்துல ஒட்டுமொத்த தேசத்தையும் குள்ளர்களாகவும் சிறியவர்களாகவும், அதாவது டுவார்ப்ஸ் அண்ட் மிட்ஜெட்ஸா மாத்த போகுது அப்படின்னு அவர் கணிச்சாரு. அந்த வார்த்தைகளோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1980கள்ல தொலைக்காட்சி இந்தியாவுக்கு புதுசா அறிமுகமாயிட்டு இருந்த காலத்துல அவர் இது சொல்லியிருக்காரு. ஆமா, அப்போதான் டிவி பிரபலமாயிட்டு இருந்துச்சு. இடிச்சு அவர் சொன்ன அந்த குள்ளர்கள் அப்படிங்கிறது மனிதர்களோட உருவத்தை குறிக்கல. பின்ன எதை குறிக்குது? நம்மளோட சிந்தனை திறனும் ஆழமான ஒரு கலையை ரசிக்கிற திறனும் சுருங்கி போறத குறிக்குது. சுனிலோட இந்த தீர்க்க தரிசனத்தை பாருங்க. இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்? நிஜமாவே இது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு. இன்னைக்கு நம்மளோட கைகள்ல தொலைக்காட்சியை விட சின்ன பெட்டியான ஸ்மார்ட் போன் இருக்கு. ஒரு வீடியோவை 30 வினாடிகளுக்கு மேல நம்மளால பொறுமையா பார்க்க முடியல. கரெக்ட். ஷார்ட்ஸ், ரீல்ஸ்னு போயிட்டோம். ஆமா, குறுகிய வீடியோக்கள், ரீல்ஸ் அப்படின்னு நம்மளோட கவனம் செலுத்தும் நேரம் முற்றிலுமா சுருங்கிடுச்சு. கலையோட ஆழம் அப்படிங்கறத விட அடுத்த சில வினாடிகள்ல என்ன புதுமை இருக்கு, என்ன சென்சேஷன் இருக்கு அப்படின்னு தான் நம்ம மூளை தேடுது. கண்டிப்பா. பணமும் கவனத்தை ஈர்க்கிற தந்திரங்களும் தான் இன்னைக்கு ஒரு மீடியத்தை வெற்றி பெற செய்யுது தவிர
கலையோட உண்மையான ஆழம் அதுல தொலைஞ்சு போகுது அப்படிங்கறத 30 வருஷத்துக்கு முன்பே அவர் எவ்வளவு துல்லியமா கணிச்சிட்டாரு. அதுதான் ஒரு மேதையோட பார்வை. சமுதாயத்தோட போக்க, அது கலையை எப்படி முழுங்க போகுது அப்படிங்கறத அவர் முன்கூட்டியே உணர்ந்திருந்தாரு. அதனாலதான் அவரால அந்த ஊடகத்துல மனப்பூர்வமா ஒன்ற முடியல. சரி, சுனில் முகர்ஜியோட திரைப்பயணத்தையும் அவருடைய தீர்க்க தரிசனங்களையும் நாம எவ்வளவு நேரம் ரொம்ப விரிவா பேசணும். இந்த அலசலோட இறுதி பகுதியா என்ன ரொம்பவே உழுக்குன ஒரு சம்பவத்தை நான் இங்க பதிவு செய்தே ஆகணும். சொல்லுங்க. இந்த ஒட்டுமொத்த தேடலோட சாராம்சமும் இந்த ஒரு சம்பவத்துல அடங்கியிருக்கு. இது நடந்தது 2006ஆம் வருஷம் சான்சிபார் சர்வதேச திரைப்பட விழாவில தாழ்நமம்மி படத்துக்காக சர்வதேச விமர்சகர்கள் சங்கம் சுனிலோட நடிப்பை வானலாவா புகழ்ந்தாங்க. ஓ, அந்த பசி போராட்ட படம். ஆமலந்த படத்துல அவர் தன் குடும்பத்தை காப்பாற்ற போராடுற ஒரு ஏழை பூசாரியா நடிச்சிருந்தாரு. ரஷ்யா, பிரான்ஸ், எஜிப்ட் அப்படின்னு உலகமெங்கும் இருந்து வந்த சர்வதேச ஜூரிகள் ஒரு தந்தையோட ஒரு கணவனோட தவிப்ப, பசியோட கொடுமையா அவர் எவ்வளவு அற்புதமா காட்டியிருக்காரு அப்படின்னு எழுந்து நின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அந்த அரங்கத்துல ஒலிச்ச கைத்தட்டல்களுக்கு பின்னாடி இருந்த ரொம்ப கொடூரமான இருண்ட நிஜம் அந்த ஜூரிகளுக்கு தெரியாது. அதுதானே உண்மை. அவங்க அத உலகத்தோட சிறந்த நடிப்பு அப்படின்னு கொண்டாடினாங்க. திரையில அந்த பூசாரி சாப்பாட்டுக்கு வழியில்லாம தவிப்பதை பார்த்து அவங்க கண்கலங்கினாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத உண்மை என்னன்னா, சுனில் முகர்ஜி திரையில மட்டும் ஏழை கிடையாது. நிஜ வாழ்க்கையிலயும் அவர் வறுமையோடு போராடின ஒரு மனிதர்தான். எந்த கேமராக்களுக்கு முன்னாடி அவர் உலகமே வியக்கிற நடிப்பை கொடுத்தாரோ, அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவர் ஒரு சின்ன ஒற்றை அறைக்கு தான் திரும்பினாரு. கேட்கவே கஷ்டமா இருக்கு. தன் மனைவியையும் குழந்தையையும் அந்த அறைக்குள்ள வச்சுக்கிட்டு அடுத்த வேளை உணவுக்கு என்ன பண்றது, வீட்டு வாடகையை எப்படி தர்றது அப்படின்னு அன்றாடம் போராடின அதே சுனில் தான் அந்த பூசாரியா திரையில பிரதிபலிச்சாரு. இது கேட்கும்போது நிஜமாவே கணக்குது. கலையும் நிஜ வாழ்க்கையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்னோடு ஒன்று எப்படி பின்னி கிடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் உலக சினிமாவில் இருக்க முடியாது அப்படின்னு தோணுது. கண்டிப்பா. அவர் நடிக்கல, தன் சொந்த வாழ்க்கையோட கண்ணீரையே, தன் நிஜமான பசியையே திரையில கலையா மாத்திருக்காரு. எந்த இண்டஸ்ட்ரியோட பிரம்மாண்ட மாளிகையே தன் தோள்கள்ல சுமந்தாரோ, எந்த முதலாளிகளோட படங்களுக்கு தான் வீரவையால உயிர் கொடுத்தாரோ, அதே இண்டஸ்ட்ரியால, அதே முதலாளிகளால அவர் ஒரு சின்ன மருத்துவமனையில எந்த அங்கீகாரமும் இல்லாம அனாதையா கைவிடப்பட்டார். அதுதான் ஒரு கசப்பான உண்மை. வித்யார்த்தி சட்டர்ஜியோட இந்த கட்டுரை ஒரு கலைஞனோட வாழ்க்கையை மட்டும் பதிவு செய்யல, நம்ம சமூகத்தோட மனசாட்சியை நோக்கி ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. 100க்கு 100 உண்மை. ஒரு மாபெரும் கலைஞனோட வாழ்க்கை எப்படி ஒரு துயர காவியமா முடியுது அப்படிங்கறத இந்த கட்டுரை ரொம்ப நேர்மையாகவும் அதே சமயம் வலிகளோடும் பதிவு செஞ்சிருக்கு. சுனில் முகர்ஜி ஒரு தனி மனிதர் கிடையாது. அவர் திறமைக்கு மரியாதை தராத ஒரு முரட்டுத்தனமான வியாபார உலகத்தோட ஒரு குறியீடு. இந்த ஆழமான அலசலை நாம முடிக்கும்போது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வியை, ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். நிஜ வாழ்க்கையோட தொடர்ச்சியான துயரங்கள் தான் ஒரு கலைஞனோட நடிப்பை இவ்வளவு உயிரோட்டமா மாத்துதா? யோசிக்க வேண்டிய கேள்வி. பசியும் வலியும் தான் கலையோட உரமா? இது அப்படியே கொஞ்சம் விரிவா உங்களோட நிஜ வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. சுனில் முகர்ஜியை போல உங்க துறையிலையும் நீங்க வேலை பார்க்குற ஐடி கம்பெனியிலோ, தொழிற்சாலையிலையோ அல்லது உங்க அலுவலகத்திலேயோ உலகத்தால எந்த அங்கீகாரமும் பெறாம, ஆனா அந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் தான் உழைப்பால தாங்கி பிடிக்கிற அடித்தட்டு மேதைகள், அந்த இன்விசிபிள் சாஃப்ட்வேர் கோட்ஸ் யாராவது இருக்காங்களா? நிச்சயமா இருப்பாங்க. அந்த பிரம்மாண்டமான மாளிகைய தாங்கி பிடிக்கிற ஆனா வெளியே தெரியாத அந்த அடித்தள கற்களை அந்த சுனில் முகர்ஜிக்களே இனிமேல் நீங்க எப்படி பார்க்க போறீங்க? நீங்களே சிந்திச்சு பாருங்க.